பிதாவாய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வீடியோ காண்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐஏஜிஎம் யக்கோபல் வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையோடுள்ள தொடர்பில் அநேக வீடியோக்களை இதற்கு முன்னாலே நான் அப்லோடு செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்களை எல்லாம் ஐஏஜிஎம் எக்கோ என்ற பிளேலிஸ்டில் உங்களுக்கு காணலாம். தயவாய் நீங்கள் பார்த்து சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு முன்னே நான் பதிவேற்றம் செய்திருந்ததான சபை மகா உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசிக்குமா என்றதான தலைப்பில் ஒரு வீடியோவை நான் அப்லோடு செய்திருந்தேன். அந்த வீடியோவையும் ஐஏஜிஎம் எக்கோ பிளேலிஸ்ட் உங்களுக்கு காணலாம். அந்த வீடியோவை பார்த்ததான அநேக தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு சந்தேகம் கடந்து வந்தது. அப்படி சபை மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் போகும் என்றால், பிரவேசிக்கும் என்றால், அதை எதிர்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் எனதான் ஒரு கேள்வி அந்த வீடியோவை பார்த்த சிலருக்கு உண்டாயிருந்தது. அவர்கள் நேரடியாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மகா உபத்திரவ காலத்தில் தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றதான கேள்விக்கு விடையை ஒளிநாடாவின் மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்பினேன். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இந்த பூமியில் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்வான் என்றும் அவன் ஆளுகை காலம் 7 வருடம் என்றும் அதில் 3.5 வருட காலங்கள் மகா உபத்திரவ காலமாயிருக்கும் என்றும் உள்ள சத்தியங்கள் ஏதேசம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றாக தெரியும். இந்த சபை அந்தி கிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலத்தில் பிரவேசிக்கும் என்றால் அதில் தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை இந்த வீடியோவின் மூலமாக வசன அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கேள்விக்கு விடையை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற பிரதானமான 2 பெரிய சம்பவங்களை முதலாவது நான் எடுத்து காட்டிவிட்டு கடைசியாக இந்த கேள்விக்கு பதிலை நமக்கு வசன அடிப்படையில் கண்டுகொள்ளலாம். அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இந்த பூமியில் 2 பேருடைய கோபம் பூமியில் வெளிப்படும். ஒன்று தேவனுடைய கோபம், 2 அந்தி கிறிஸ்துவின் கோபம். தேவனுடைய கோபம் யார் மேலே என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவும் அவனை பின்பற்றுவர்கள் மேலும், அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனம் அல்லங்கில் ஆளுகையின் மேலும் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது, அப்போது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்துள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. தொடர்ந்து வாசித்து வரும்போது 10ஆம் வசனத்தில் 5ஆம் தூதன் தன் கலசத்துள்ளதை மிருகத்துடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இழடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோபம் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அவன் ராஜ்யம் இருளடைந்தது. இப்ப தேவனுடைய கோபம் அந்தி கிறிஸ்துவின் மேலும் அவனுடைய சிங்காசனத்தின் மேலும் என்ன சொன்ன அவனுடைய ஆளுகையின் மேலும் அவனுடைய முத்திரையை தரித்து கொண்டு அவனை பின்பற்றிகளுடைய மேலும் தேவனுடைய கோபம் வெளிப்படும். ஆனால் தேவனுடைய கோபம் சபை மேல் வெளிப்படுகிறது இல்லை. அந்தி கிறிஸ்துவின் கோபம்
சபை மேல் வெளிப்படுகிறதாக நமக்கு காண முடியும். தேவனுடைய கோபம் சபை மேல் வெளிப்படாது. மாறாக அந்தி கிறிஸ்து, அவன் ஆளுகை, அவனை பின்பற்றுகிறவர்கள், அவனை முத்திரை தரித்துக் கொண்டவர்கள் மேல் வெளிப்படும். ஆனால் அந்தி கிறிஸ்துவின் கோபம் யார் மேல் என்று சொன்னால் தேவ சபையின் மேல் அன்றைக்கு வெளிப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பான் என்றும் ஒவ்வொரு கோத்திரம், ஜாதிகள், பாஷகர்கள் என்று சொன்ன உலகம் முழுவதும் உள்ள சபைக்கு மேலே அந்தி கிறிஸ்துவின் கோபம் வெளிப்படுகிறது. அதனுடைய 10ஆம் வசனத்தில் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அந்தி கிறிஸ்துவின் கோபம் பரிசுத்தவான்கள் மேல், சபையில் மேல் வெளிப்படுகிறதாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இதே காரியத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7:22 இந்த கொம்பு அல்லது அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அந்தி கிறிஸ்துவின் கோபம் பரிசுத்தவான்கள் மேல், தேவ சபையின் மேல் வெளிப்படும் என்று தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் தேவனுடைய கோபம் சபையின் மேல் அல்ல, அந்தி கிறிஸ்து மேலும் அவன் ஆளுகையின் மேலும், அல்லவிட சிங்காசனத்தின் மேலும், அவனை பின்பற்றுகிறவர்களும் அவனுடைய முத்திரை தரித்து கொண்டவர்கள் மேலும் தேவனுடைய கோபம் வெளிப்படும் போது சபையின் மேல் அவை வெளிப்படாது. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் கோபம் சபையின் மேல் வெளிப்படும். இதை ரெண்டையும் பிரித்து புரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு நேரமே சொன்ன கேள்விக்கு விடையை நமக்கு கண்டுகொள்ள முடியும். அன்றைக்கு அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் காணப்படுகிற விசுவாசிகளிடத்தில் பரிசுத்தவான்கள் மத்தியில் 3 கூட்டமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 கூட்டமாய் காணலாம். முதலாவது கூட்டம் இயற்கையாக மரணம் அடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் சேர்கிறவர்கள். அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவினால் கொல்லப்படாமல் இயற்கையான மரணத்தினால் பூமியிலிருந்து அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள், அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் மாற்றப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களில், பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமி மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் வசனங்களை படிக்கும் போது 2 அறுவடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பயிர் அறுவடை, 2 திராட்சை பழ அறுவடை. இந்த 2 அறுவடை நடத்துகிறது 2 பேர். பயிர் அறுவடை நடத்துகிறது அரிவாளை உடைய மேகத்தின் மேல் இருக்கிற மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து. திராட்சப்பழ அறுவடை நடத்துகிறது அக்னி மேல் அதிகாரமுள்ள ஒரு தூதனை அறுவடை நடத்துவதாக காண முடியும். மேகத்தின் மேல் இருந்த
கர்த்தருடைய கையில் அரிவாள் இருக்கிறது. அவர் அரிவாளை நீட்டி முதிர்ந்த பயிர்களை அறுவடை செய்கிறதாய் நமக்கு காண முடியும். இந்த அறுவடை என்று சொல்வது இயற்கையான மரணமாயிருக்கிறது. 90ஆம் சங்கீதம் அதனுடைய 5-6 வசனங்களை படிக்கும்போது, அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். அறுப்புண்டு உலர்ந்து போம் என்று சொல்வது இயற்கையான மரணம், அது இரத்த சாட்சிய மரணம் அல்ல. முதிர்ந்த பயிர்களை அறுக்கிறது என்று சொல்வது அநேக பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை இயற்கை மரணத்தின் மூலமாக கர்த்தர் அறுவடை செய்து மாற்றுகிறார் என்று சொல்ல, இயற்கையாக அநேகர் மரிக்கிறார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் இரத்த சாட்சி மரணத்தால் மாற்றப்படுகிற ஒரு கூட்டம். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது, மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரன் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ஜீவபுஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். 10ஆம் வசனத்தில், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அல்லது பரிசுத்தவான்களோடு, விசுவாசிகளோடு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகளோடு அந்த கிறிஸ்து யுத்தம் பண்ணி அவர்களை கொலை செய்வான் என்று, அவர்களை பரிசுத்தவான்களை ஜெயிப்பான் என்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப கொலை பண்ணுகிறது இரத்த சாட்சி மரணத்துக்கு இணையாயிருக்கிறது. மட்டுமல்ல, 15ஆம் வசனம் படிக்கும்போது, மேலும் மிருகத்தின் சொருவம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருவத்தை வணங்காத யாவரை கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காதவர்களும் அவரை பின்பற்றாதிருக்கிற அநேக பரிசுத்தவான்களை, அநேக விசுவாசிகளை, அநேக தேவ ஊழியர்களை அவர் இரத்த சாட்சியாக கொலை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து இயேசு சொல்லும் போது, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இது அப்போஸ்தலர் சொன்ன காரியம் அல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம். அப்பொழுது அவர் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். அப்போது இரத்த சாட்சி மரணத்திற்காக தேவன் முன்னால் நியமிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியர்களை அந்தி கிறிஸ்து கொலை செய்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 12 வசனங்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்கள் தொகை நிறைவாகும் அளவும் இன்னமும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. ஆபேல் முதல் இன்றைய காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் இரத்த சாட்சிகளாய் மரித்த எல்லா பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களும் பரலோகத்தில் பலிபீடத்தின் கீழ் நிற்கிறதாக காண்கிறோம். அந்த ஆத்துமாக்கள் தேவனோடு சத்தமிடுகிறது, வேண்டிக் கொள்கிறது, எங்களுக்கு இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர். அப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற பதில்,
உங்களைப் போல இரத்த சாட்சிகளாய் மரிக்கப்பட வேண்டியவர்களுடைய தொகை நிறைவாகும் அளவும். அதனுடைய பொருள், இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்று தேவன் கணக்கில் ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரத்த சாட்சிகளாய் யார் யார் மரிக்க வேண்டும் என்று தேவன் முன் நியமித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவரும் இந்த காலம் வரைக்கும் இரத்த சாட்சியம் ஆனது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவின் காலத்திலும் தேவனுடைய அந்த தொகைக்கு உட்பட்ட யார் யார் இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்று தேவன் முன் நியமித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவரும் அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. சபையில் ஒரு கூட்டம் இயற்கையான மரணத்தின் மூலமாக தேவ பிள்ளைகள் மாற்றப்படுகிறார். இரண்டாவது ஒரு கூட்டம் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மாறுகிறார்கள். இனி அதில் வேறொரு கூட்டம் இருக்கு. இந்த ரெண்டு கூட்டத்திலிருந்தும் வித்தியாசமாய் வேறொரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் கர்த்தருடைய வருகையின் நாளில் மரிக்காமல் உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மறுமடைந்து எடுக்கப்படுகிறவர்களின் கூட்டம். அதை குறித்து தான் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் கூட வானத்திலிருந்து வெளிப்படுவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுமடைந்து மேங்கள் மேல் எடுக்கப்படுவோம் என்று பவுல் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் மரணமடையாமல் மரிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளில் மறுமடைந்து எடுக்கப்படுவதற்கு யார் யாரை குறித்து கர்த்தர் திட்டமாய் முன் நியமித்திருக்கிறாரோ அவர்களை அந்த கிறிஸ்துவினால் ஒன்றும் செய்ய முடியாது, கொலை பண்ணவும் முடியாது. கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். வேதாகம் படித்து பார்க்கும் போது சில எடுத்துக்காட்டுகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் காலத்தில் மோசேயின் தலைமையில் அவளை விடுவிக்கும்படியான காலகட்டம் நெருங்கி வந்தபோது தேவன் எகிப்தியரை 10 வாதைகளால் வாதிக்கிறார். எகிப்தியரை 10 வாதைகளால் வாதிக்கும் போது அதே எகிப்தில் குடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஒரு வாதையும் வராதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். எகிப்திலே குடியிருந்த அதே ஜனம், இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை, விடுவிக்கப்பட வேண்டிய ஜனத்தை கர்த்தர் ஒரு வாதையும் வராமல் பாதுகாக்கிறார். இரண்டாவது, நோவாவின் காலத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஜலப்பிரளயமாய் வெளிப்படும் போது மேலே வானத்திலிருந்து ஜலப்பிரளயம் இறங்குகிறது. கீழே பூமியிலிருந்து பூமி நீருற்றுகள் எழும்பி ஜலப்பிரளயமாய் எழும்புகிறது. மேலே இருந்தும் கீழே இருந்தும் எழும்புகிற ஜலப்பிரளயம் என்ற தேவனுடைய நியாய தீர்ப்பின் மத்தியில் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து அற்புதகரமாய் வழிநடத்தினார். அற்புதமாய் பாதுகாத்தார். தானியேல் புஸ்தகம் படித்து பார்க்கும்போது ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 யூத வாலிபர்கள் அக்கினி சூளையின் மத்தியில போட்ட போது தேவன் அங்கே இறங்கி அந்த அக்கினியின் மனம் போலும் பற்றாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். இப்படி அநேக எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்திலும் சரித்திரத்தின் பல பாகங்களும் நமக்கு கண்டுகொள்ள முடியும். ஆனதினால் மரணமடையாமல் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் மறுமடைந்து எடுக்கப்பட வேண்டும் என்றுள்ள லிஸ்டில், அந்த கணக்கில் உட்பட்ட ஒருவரும் மரணமடைய மாட்டார்கள். அன்றைக்கு அப்படி உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கத்தான் செய்வார். காரணம் அவருடைய வசனம் அப்படி நிறைவேற வேண்டியிருக்கிறது.
அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் சபையில் உள்ள ஜனம் 3 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயற்கையாக மரணமடைந்து மாற்றப்படுகிறவர்கள். அவர்கள் அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்தை அதிகமாய் சந்திக்க வேண்டிய தேவை இருக்காது. 2, அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்தினால் இரத்த சாட்சி மரணம் வழியாக அநேகர் மாற்றப்படுவார்கள். நல்லொரு சதமானம் இரத்த சாட்சிகளாய் மாற்றப்படும். 3வது, மீதியாயிருக்கிற ஒரு கூட்டம் ஜனம் கர்த்தருடைய வருகைக்கென்று மரணமடையாமல் தேவன் அவர்களை பாதுகாத்து வைத்திருப்பார். இனி இந்த கூட்டத்தில் 2 பிரிவினரை குறித்து கூட சொல்ல விரும்புகிறேன். 4வது பிரிவாக வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதில் 2 பிரிவு. ஒன்று, விசுவாச துரோகம் சம்பவித்து இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதான ஒரு கூட்டம் ஜனம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்து, சிலர் அவருக்கென்று ஊழியம் செய்து, அவரை பிரசங்கித்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்த அநேக அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிட்டு அவரை மறுதலித்து விசுவாச துரோகம் சம்பவிக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து நமக்கு அங்கே காண முடியும். 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ விசுவாச துரோகம் எதிர்கிறிஸ்துவின் காலத்து முன்னையும் எதிர்கிறிஸ்துவின் காலகட்டத்திலும் விசுவாச துரோகம் சம்பவிக்கும். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் அன்று நிச்சயமாய் உண்டாகும் என்று வேதாகம் சொல்லுகிறது. அதை குறித்து இயேசு சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகர் இடரல் அடைவார்கள், பின்மாற்றத்திலே போவார்கள். இயேசுவை அறிக்கையிடாமல் அவர்கள் கர்த்தரை மறுதலிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை உள்ள வசனங்களை படித்து பார்க்கும்போது, ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீருமட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அவன் அணைப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வதெனவென்றால் அவர்களை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். 1, அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்தை சகிக்க முடியாமல் அநேகர் பின்மாறி போவார்கள், இயேசுவை அவர்கள் மறுதலிப்பார்கள். 2, அந்த கிறிஸ்துவின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்மாறி போவார்கள், அவனுடைய முத்திரையை தரிப்பார்கள். அவனை முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்கள் அவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் அந்த கிறிஸ்து கொடுக்கிற முக்கியமான 3 காரியம் இருக்கிறது. வாசித்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் 3 காரியம் சொல்லுகிறான். 1, அவனை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்குவான், கனமும் மகிமை மேன்மை அருள்வான். 2, அநேகரை ஆளும்படி செய்வான் என்று சொன்ன பெரிய பெரிய உத்தியோகங்களை பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுப்பான். 3வது, தேசத்தை
கிரயத்துக்கு பங்கிட்டு கொடுப்பான். இப்படியெல்லாம் கொடுத்தால் அநேகர் பின்மாறி போவார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் உறுதியாய் கர்த்தருக்கு நிலைநிற்கிறவர்கள் கர்த்தருக்கு நிலைப்பார்கள், ஒரு சந்தேகமும் இல்லை. அநேகர் இப்படிப்பட்ட அரசாங்க நன்மைகளுக்காகவும் உலக பிரகாரமான வேலைக்காகவும் உலகத்தின் நன்மைக்காகவும் இன்றைக்கும் கிறிஸ்தவன் என்ற பெயரை மாற்றி மற்றுள்ள மதங்களின் பெயர்களை எடுத்துக்கொண்டு அரசாங்கத்திலிருந்து நன்மையும் அரசாங்கத்திலிருந்து உத்தியோகமும் அரசாங்கத்திலிருந்து அனுகூலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு வழக்கமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள், ஈவன் அநேக சபை விசுவாசிகள் கூட அப்படி நடந்து கொள்கிறார்கள், இயேசுவை மறுதலிக்கிறார்கள் என்பது நமக்கு நாம் கண்கூடாய் காண்கிறதான காரியம். இன்றைக்கே இப்படி சம்பவிக்கிறது என்று சொன்னால் அரசாங்க நன்மைகளுக்காக, உத்தியோகத்திற்காக, படிப்பிற்காக, உலகத்தின் மேன்மைக்காக தங்கள் பெயரை கூட, கிறிஸ்தவ பெயரை கூட மாற்றி மற்றுள்ள மதங்கள் பெயரை ஏற்றுக்கொண்டு உலகத்தை நம்மை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதை நம் கண்கூடாக காண்கிறோம். என்றாலே அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அநேகர் உலகத்தின் நன்மைகளுக்காக, அந்த கிறிஸ்துவின் நன்மைகளுக்காக, அரசாங்கத்தின் நன்மைகளுக்காக உபத்திரவத்தை சகிக்க முடியாமல் இருக்கிற நிமித்தமாக அநேகர் இடறி ஒருவர் காட்டிக் கொடுத்து அநேகர் அந்த கிறிஸ்துவை முத்திரையை தரித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்மாறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில வருடங்களுக்கு முன்னாலே நான் வேதாகம கல்லூரியில் படிப்பித்துக் கொண்டு இருக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில் அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து படிப்பித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஒரு மாணவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினேன். அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சம்பவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை மறுதலியாமல் அவன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் ஆண்டவருக்கென்று எத்தனை பேர் உறுதியாக நிலைநிற்க முடியும்? நீங்கள் அப்படி நிலைநிற்க முடியுமா? நிலைநிற்பீர்களா என்று கேட்டபோது ஒரு மாணவன் சொன்ன காரியம் மிக ஆச்சரியத்தை கொடுத்தது. அவன் சொன்னது, சார், அந்த கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்கும்படி அவன் நிர்பந்தப்படுத்தும் காலம் வரும்போது அன்றைக்கு நான் உயிரோடு இருந்தால் அந்த முத்திரை முதலாவது நான் தான் ஏற்றுக்கொள்ளுவேன். 3 வருடம் BTH ஆங்கில மீடியம் படிக்கும்படியாக வந்ததான ஒரு மாணவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் முத்திரை தரிக்க வேண்டியது வந்தால் முதலாவது நான் தானே தரித்துக் கொள்ளுவேன். நான் மிக துக்கப்பட்டவனாய் காணப்பட்டாலும் காரணம் என்ன என்று கேட்டேன். அவன் சொன்ன பதில் ஆச்சரியம். அவன் சொல்லுகிறான், நான் இன்றைக்கு பேச்சுலராக இருக்கிறேன். சில நாட்கள் கழியும் போது விவாகம், மனைவி, அதுக்கு பிறகு பிள்ளைகள், குடும்ப பொறுப்பு என்றதான பல காரியங்கள் இருக்கும்போது இந்த மகா உபத்திரவத்தையும் சகித்து பிள்ளைகளுடைய காரியம், மனைவியுடைய காரியம், குடும்பத்துடைய காரியங்களை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பூமியில் அனுகூலங்கள் எனக்கு இருக்குமா இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அவர்களை வேதனைப்படுத்த என்னால் முடியாது. ஆனால் முதல் ஆளாக நான் தான் போய் முத்திரை தரித்துக் கொள்ளுவேன். நான் துக்கப்பட்டால் அடுத்து கேட்டேன், பிறகு எதற்காக அந்த பைபிள் ஸ்கூல்ல படிக்க வந்தாய்? அப்படி கேட்டபோது அதற்கு மட்டும் அவன் பதில் சொல்லவில்லை. இப்ப இந்த காலத்திலேயே அநேக இதயங்களுக்குள் மகா உபத்திரவத்தின் காலம் கடந்து வரும்போது, முத்திரை தரிக்கப்படும் காலம் வரும்போது, பூமியில் வாழும்படியாக, அந்த கிறிஸ்து உபத்திரத்தை சகிக்கும்படியாக, அதிலிருந்து தப்பும்படியாக முத்திரை தரித்துக் கொண்டு அரசாங்க அனுகூலமான நன்மைகளை, ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும்படி
இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்து போகிற ஒரு கூட்டம் ஜனம் விசுவாசிகளிடத்திலும் நான் நினைக்கிறேன் சில வேளை சில ஊழியருடைய வாழ்க்கையிலே அப்படி காணப்படும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் இரண்டாவது கூட்டம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் அந்தி கிறிஸ்துவனால் உபத்திரவம் அனுபவித்து இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டியிருப்பார்கள். யார் யாரெல்லாம் இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்று தேவன் முன் நியமித்திருக்கிறார்கள், அவர்களை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் வேதனைகள் கடந்து வந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியத்தோடு கூட நிலைநின்று கர்த்தருக்கென்று இரத்த சாட்சிகளாய் மரிக்கத்தான் செய்வார்கள். அந்த நாட்கள் மகா உபத்திரவத்தை சகிக்க எப்படி முடியும் எனதான் அவர் கேள்வி எழும்பலாம். அருமையானவர்களே, அதுக்கு ஒரு உதாரணத்தை வேதாமத்தில் சொல்ல முடியா விரும்புகிறேன். நம்முடைய பேதுரு அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு போகும்போது ஒரு ஸ்திரீயின் முன்னால் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். ஒரு ஸ்திரீயின் முன்னால் பயப்பட்டு, மரணத்தை கண்டு பயப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவன் ஆவியினால் பலப்பட்ட போது அவன் தைரியத்தோடு கூட இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இவ்வளவு பயந்த மனிதனாக இருந்த பேதுரு அவருடைய ஊழியத்தின் நிறைவு காலத்தில் இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியான காலகட்டம் வந்தபோது ரோம படவிகளோடு கூட அவர் வேண்டிக் கொண்டது இப்படி: இயேசு கிறிஸ்து சிலுவையில் நேராக வைத்து சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அதுபோல என் அருமை ஆண்டவர் மரித்தது போல நானும் சிலுவையில் அதுபோல மரிக்க நான் தகுதியுள்ளவன் அல்ல. ஆனதினால் என்னை தலைகீடாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்க பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. முதலாவது பயந்த ஒரு மனிதனாக இருந்த போதும் அவன் கர்த்தரை நோக்கி தன் குறவை அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபித்து மறுபடி திரும்பி வந்தபோது பயந்த மனுஷனாயிருந்த பேதுருவை கர்த்தர் பலப்படுத்தி அநேக ஆயிரங்கள் லட்சப்புகள் வைடத்துக்கு மட்டுமல்ல, கடைசியாய் இரத்த சாட்சியாய் மரிக்கவும் தைரியமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அது எப்படி முடிந்தது? கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அதுபோல கோடான கோடி பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், வாளால் அறுக்கப்பட்டவர்கள், கல்லறையுண்டு கொலை செய்யப்பட்டவர்கள், கழுத்து அறுக்கப்பட்டு மரித்தவர்கள் மற்றும் பல விதங்களில் இரத்த சாட்சிகளாய் மரித்த அநேகரை குறித்து சபை சரித்திரம் படிக்கும் போது நமக்கு கண்டுகொள்ள முடியும். அவர்கள் எப்படி தைரியமாக நின்றார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கென்று வைராக்கியத்தோடு நிலைநின்றபடியினால் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவர்களை அந்த உபத்திரத்தின் மத்தியிலே அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து கர்த்தரனுக்கு வேண்டாம் என்று சொல்லி பின்மாறி போயிருந்தார். இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறவனுக்கும் பின்மாற்றத்தில் போகக்கூடிய நிலைமை மகா பயங்கரமாயிருக்கு. அவருடைய முடிவு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அவனுடைய முடிவு ஒரு நித்திய நரக தீர்ப்பு இருக்கிறது. என் வசனத்தை கேட்கிற யாராவது இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாறி அவரை மறுதலித்து பின்மாற்றத்தில் போயிருந்தார், இவரை போல மறுபடியும் திரும்பி கர்த்தருக்குள் கடந்து வந்தார், மறுபடியும் கர்த்தர் மன்னித்து தன்னுடைய ஆவியினால் பலப்படுத்தி கர்த்தருக்கென்று மகிமையாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார்.
அப்படின்றால் உனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு, ஒரு மகிமை ராஜ்யம் உண்டு. அதை கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லாமல் இயேசுவை மறுதலித்து விட்டு அவர் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு பின்மாறி போனால் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நரக தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்குள்ளே அவிழ்ந்து போகாதபடிக்கு இந்த நாட்களில் சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராவது அப்படி இருந்தால் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் கடந்து வரும்படி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையில் காணப்படுகிற ரெண்டு கூட்டர், ஒன்று விசுவாச துரோகம் சம்பவித்து கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போகிறவர்கள், ரெண்டு கிறிஸ்துவுக்குள் இருந்து அநேக இரத்த சாட்சிகளாக மாற்றப்படுகிறவர்கள். நேரமே சொன்ன ஒவ்வொரு வகைகளையும் குறித்து பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் சபையில் ஒன்று இயற்கையான மரணத்தின் மூலமாக மாற்றப்படுகிறவர்கள், ரெண்டு இரத்த சாட்சி மரணத்தின் மூலமாக அநேகர் கொலை செய்யப்படுவார்கள், மூன்று ஒரு கூட்டம் அதன் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அந்திகிறிஸ்து முத்திரையை பெற்று இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி மறுதலிக்கிறவர்கள், நான்காவது ஒரு கூட்டத்தை கர்த்தர் மரிக்காமல் இருந்து கர்த்தர் வருகைக்கென்று மறுமாய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக பாதுகாக்கப்படுகிறவர்கள். இந்த மகா உபத்திரவத்தில் காலகட்டத்தில் இருந்து அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அதான் நம்முடைய இந்த வீடியோவின் தலைப்பு. இந்த உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இரத்த சாட்சிகள் ஆகாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள முடியும்? எப்படி அதை ஜெயிக்க முடியும்? எப்படி நாம் நிலைநிற்க முடியும்? அதற்கு தேவையான ஒன்றெண்டு ஆலோசனைகள் திருவசனத்தில் இருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். பூமியில் எங்கு குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து கடைசி கால சம்பவங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு கண்ணியாகவே கடந்து வரும். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ரெண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, மனுஷகுமாரன் முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டு, எப்பொழுதும் விழித்திருங்கள். இந்த விழித்திருங்கள் என்றதான வார்த்தையின் பொருள் எல்லாருக்கும் தெரியும். மிக ஜாக்கிரதையோட இருக்க வேண்டும். ரெண்டு, ஜெபம் பண்ண வேண்டும். அந்திகிறிஸ்துவின் காலத்தின் உபத்திரவத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணி நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அரை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அந்திகிறிஸ்துவின் காலத்தில் நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜெயித்து நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தினால் தேவனுடைய பலனை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதை குறித்து ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
புது பலனடைவார்கள். ஜெபத்தினால் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் அதில் மன உறுதியோடு கூட கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியத்தோடு கூட நிலநின்றால் மட்டுமே நமக்கு அந்த நாட்களை மேற்கொள்ள முடியும். அறையை உறுதியாய் கட்டிக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனதின் அறையை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். திட தைரியத்தோடு பவுலுடைய பாஷையில் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவுக்கு என்று மறிக்கிறது ஆதாயம் என்றுள்ள மன உறுதி. அதே பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கஷ்டமோ நஷ்டமோ பட்டயமோ வாளோ அதிகாரமோ துரைத்தனங்களோ வருங்காலமோ நிகழ்காலமோ எதுதான் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு பிரிக்க முடியாது என்று உறுதியான மன உறுதி இருந்தால் மட்டுமே. பழைய பாட்டில் யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படிப்பட்ட மன உறுதியோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து இந்த நாட்களிலே தேவ பலனை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபித்து தேவ பலனை நாம் பெற்றுக்கொண்டால் மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நமக்கு அவனை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க முடியும். இரண்டாவது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துவின் வருகையோடுள்ள தொடர்பில் சொல்லப்பட்டதல்ல என்றாலும் கடைசி நாட்களில் தேவனுடைய பலனை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு மன உறுதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு நாம் பூர்ணப்படுத்த வேண்டியிருக்கிறது. பரிசுத்தத்தை காத்து கொண்டால் மட்டுமே அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நமக்கு நிலைநிற்க முடியும். மூன்றாவது ஒரு காரியம், யூதா எழுதின நிருபம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் யூதாவின் நிருபத்தில் ஒரு விசையை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் தைரியமாய் நிலைநிற்க வேண்டும் என்று அவர் 3ஆம் வசனத்தில் எடுத்து காட்டுகிறார். பிறகு அந்த விசுவாசத்தில் நிலைநிற்காத சில எடுத்துக்காட்டுகளை, சில ஆட்களை பட்டியல் அங்கே கொடுத்துவிட்டு 14ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்திலும் வேதாகமத்தில் காணப்படுகிற முதலாவது தீர்க்கதரிசியாக ஏனோக்கு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அவர் முன்னறிவித்து சொல்கிற காரியத்தை எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு பிறகு தேவனை விட்டு பின்மாறி போகிற, பிரிந்து போகிற அநேகரை குறித்து சொல்லிவிட்டு 20 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் தேவ பிள்ளைகள் கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்படும் போது எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று அவரை விவரிக்கிறார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து எடுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நாம் அவனை மேற்கொண்டு கர்த்தர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லுகிற சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு விஷயம் நமக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2, பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் லூக்காவில் இயேசு கிறிஸ்து சொன்னார். 3வது, தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து தேவனுடைய அன்பில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். 4, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக
நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தந்த எல்லா ஈவுகளும் தேவனுடைய இரக்கத்தில், தேவனுடைய கிருபையினால் கிடைக்கிறது. அவருடைய இரக்கத்துக்காக காத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, பகுத்தறிவுள்ளவளாயிருந்து அநேகருக்கு இரக்கம் பாராட்டி அநேகரை அக்கினியில் இருந்து இழுத்து விட என்று சொன்னால், நரகத்துக்கு போக ஆயத்தமாயிருக்கிற அநேகரை, பின்மாற்றத்தில் போயிருக்கிற அநேகரை இயேசு கிறிஸ்துவின் சத்திய சுவிசேஷத்தை மறுபடியும் சொல்லி அவளை கிறிஸ்துவ நேராக திருப்பி, கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்க. அப்ப இயேசு சொல்லும் போது விழித்திருந்து ஜபித்து தேவ வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் போது பரிசுத்தத்தை பயத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். யூதா அப்போஸ்தலன் சொல்லும் போது விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி தேவ அன்பிலே நிலைநிறுத்தி அநேரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி பாவத்தால் கரைபட்டிருக்கிற வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியின் மூலமாக அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அருமையான தேவ பிள்ளையே, வரும் மகா உபத்திரவ காலத்தில், அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நான் தப்பி கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்கள் நம்முடைய பலனை அதிகமாக பெற்றுக்கொள்வோம். அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் ஒன்று, அநேகர் சபையில் இயற்கையாக மரித்து மாற்றப்படுவார்கள். இரத்த சாட்சிக்காக, மரணத்திற்காக தேவனால் முன்னியமிக்கப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகளை மறிப்பார்கள். கர்த்தர் அவர்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். மூன்றாவது, அதன் மத்தியில் அநேகர் உலகத்தின் நன்மைக்காகவும் அந்தி கிறிஸ்து உபத்திரவத்தை சகிக்க முடியாமல் அநேகர் பின்மாறி கர்த்தரை மறுதலிப்பார்கள். அவருடைய முடிவு பயங்கரம், பயங்கரமான நியாய தீர்ப்பும் பயங்கரமான நரக தீர்ப்பும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்கிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே நிலைநிற்பதற்கு தேவையான கிருபை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இயேசு சொன்னார், பூதலத்தில் எங்கும் வருகிற இந்த கொடுமையான காலிட தப்பித்துக் கொள்ளும்படி விழித்திருந்து ஜாக்கிரதையோடு இருந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்போஸ்தலர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், தேவன்பில நிலைத்திருக்கவும், அநேருக்கு இயேசுவை சொல்லி கிறிஸ்துவின் வழிநடத்தவும், உலக கரைகளால் நான் கரைபடாதபடிக்கு ஆண்டவருக்கு வாழ வேண்டும் என்று அவர்கள் முன்னறிவிப்பு தருகிறார்கள். நான் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் வருகிற உபத்திரவத்தை எப்படி சகித்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற கேள்விக்கு விடையை இந்த ஒளிநாடவன் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய மரணம் தாமதிக்கும் எங்கில் நாமும் ஒருவேளை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உள்ளாக போக வேண்டியது இருக்கும். காரணம், உலகத்தின் சகல சம்பவங்களும் அந்தி கிறிஸ்து சீக்கிரமா வெளிப்பட போகிறான் என்று வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, அறைகூவிக் கொண்டே இருக்கிறது. அதை யாரும் நினைக்கிறதும் இல்லை, அநேகர் சிந்திக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணி, ஆவியில் ஜெபம் பண்ணி, கர்த்தருடைய கிருபையில் நிலை நின்று பரிசுத்தை காத்துக்கொண்டு அவனுடைய ஆளுகை நாள் ஒருவேளை நாம் சேர்ந்தால் மனை மேற்கொள்ளக்கூடிய கிருபைக்கா இந்த நாட்களில் பலம் பெற்று கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்ததாமே கிருபை செய்வாராக. அடுத்த விஷயமாய் அடுத்த வீடியோவில் வருகிறது வரைக்கும் கர்த்ததாமே நம் எல்லாவரையும் பாதுகாப்பாராக, வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.